பிரபல மலாய் நடிகையான டத்திசிரி உமி ஐடா ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தால் நியூசிலாந்தில் 1000 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளார். சக கலைஞர்களோடு அண்மையில் அவர் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. 51 வயது உமி ஐடா முதலில் தன்னுடன் உணவு எதனையும் கொண்டு செல்லவில்லை. மாஸ் ஓய்வெடுக்கும் பகுதியில் இருந்தபோது பின்னர் விமானத்தினுள் சாப்பிடுவதற்காக ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார். அவரின் துரதிர்ஷ்டம், விமானத்தினுள் அந்த ஆப்பிளை மறந்து அசதியில் அவர் தூங்கிவிட்டார். பிறகு நியூசிலாந்தில் தர இறங்கியதும் விமான நிலைய அதிகாரிகள் அவரின் பையை ஸ்கேன் செய்தபோது உள்ளே ஆப்பிள் இருப்பது தெரியவந்தது. இதனால் மலேசிய ரிங்கெட்டுக்கு 1000 வெள்ளி அபராதத்தை அவர் உடனடியாக செலுத்த வேண்டியதாயிற்று. த்ரெட் சமூக ஊடகத்தில் அந்த அனுபவத்தை பகிர்ந்த உமி ஐடா தனக்கு நேர்ந்தது மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் என கூறினார். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு காய்கறிகள் அல்லது பழங்கள் போன்றவற்றை விமானத்தில் எடுத்து செல்ல முடியாது. அப்படியே எடுத்து செல்வதாக இருந்தால் பயணத்திற்கு முன்பே அதனை அறிவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.